சொல்லியிருக்காங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் GM வந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் செனத்தின் ஆக்கிரமிப்பு மெம்பராக இருந்தாங்க. அண்ணா மாநில இலக்கிய செயலர் வந்து ஒதுங்கி இருக்கிறது. சரிங்களா? வந்து நம்ம பேசக்கூடிய பெருமைக்கு வந்து ஐயா அவர்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போராளி மட்டுமில்லை, நல்ல செல்வந்தரும் கூட. இவர் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து நம்ம முன்னாடியே வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். காலையிலேருந்து இவங்களுக்காக நம்ம காத்திருக்கோம். நம்ம இதை அதாவது ஐயாவை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் கொண்டுகிட்டு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப தயங்குறாங்கன்னு சொல்கின்ற போது எனக்கு வருத்தமும் கஷ்டம் இருந்துச்சு. நீங்கள் மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய வகையில் அந்த நிலையை எடுத்துட்டீங்கன்னாக்க, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து சீமான்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் உங்களை பார்க்க வச்சுக்கணும், திரும்பி பார்க்க வச்சுக்கணும். இதை என்னால் செய்ய முடியல. ஆனால் அவங்க வந்து அதை உடன்படாமல் இருக்கிறது எனக்கு வந்து மன வருத்தம் இருக்குது. அதாவது காரைக்குடியை வந்து அழகப்ப செட்டியாருங்கிற வந்து உலகத்துக்கே சிறந்த ஒரு ஆள் இருந்தவங்க. அவங்க தான் காரைக்குடியில் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. அந்த காரைக்குடி பல்கலைக்கழகம் தான் உலகத்துக்கு தலை சிறந்த பல்கலைக்கழகமாக எந்த இயக்கத்தோடவும் தயக்கத்தோடவும் இருக்குது. தலைமை இல்லாத வகையில் ஒரு இயக்கத்தோடவும் தயக்கத்தோடவும் இருக்குது. அதாவது அண்ணனுக்கு எனக்கு வந்து தம்பி தான் அவங்க. இன்னைக்கு உலகத்துல ஏன் வந்து காரைக்குடி அழகப்ப செட்டியார சொன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். செல்வந்தர்னா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி தமிழ்நாட்டை வந்து தலைமுறை வச்சதுல வந்து அழகப்ப செட்டியாருக்கு வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் உண்டு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட அழகப்ப செட்டியார் வந்து செல்வம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஆனா இருந்த பகுதியும் கூட பணம் எல்லாம் அவருக்கு உதவி செய்யல. இன்னைக்கு அழகப்ப செட்டியாருடைய பேரு பல்கலைக்கழகத்துக்கு அந்த பேர் வந்த காரணத்தினால உலகம் பூரா அவர் பேரை சொன்னாலே ஒரு பேரறிஞர், பெரிய தமிழ்நாட்டை வந்து தலைநிமிர வச்சவருங்கிறது வந்து பேர் இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த சிறப்புல வந்து ஐயா இருக்கிறாங்க. அதுல இல்ல நான் சொல்லிக்கிட்டு வரத நீ கேட்டுக்கிட்டு வாங்க, அதுக்கு பிறகு இருக்கிறாங்க. அதுல எப்பயுமே வந்து ஒரு சின்ன சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, யானையினுடைய பலம் எங்க இருக்குன்னா அதனுடைய தும்பிக்கையில இருக்குன்னு இருந்துகிட்டதுல. யானை பலம் தும்பிக்கையில தான் இருக்குங்கிறது வந்து யானை தும்பிக்கை எல்லாம் சாப்பிடும், எல்லாம் செய்யும். யானை பலம் தும்பிக்கை இருக்கிறது யானைக்கு தெரிஞ்சுன்னா அங்குசத்துக்கு பயப்படாதது. அங்குசங்கிறது வந்து தார்குச்சி மாதிரி. அதுல அந்த தார்குச்சி வந்து அதனுடைய காதுல குத்தும் போதுதான் அது கீழையும் மேலையும் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட யானை பலம் உடைய நம்முடைய தலைவர், யானை பலத்தோடு நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எங்கேயோ வந்து ஒரு முத்து வந்து 1000 அடிக்கும் கீழே பதுங்கி கிடக்கிற மாதிரி கிடக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த முத்தை வந்து வெளியே கொண்டு வந்தோம்னாக்க இந்த மக்களுக்கெல்லாம் அது சிறப்பா இருக்கும், பயன்படுங்கிறதுதான் என்னுடைய பேராசை. புரியுதுங்களா? அவங்க பலம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியல. அதான் யானை பலம்னு சொல்றேன் நான். அதுல அவங்க பலம் தெரியாதனால என்னை பெருசுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்க. யானையினுடைய பலத்தை அறிந்த அங்குசம் வச்சிருக்கிற அவனுக்கு தானே யானை அடக்க தெரியும் இல்ல. அப்பேற்பட்ட பலத்தை உடைய தலைவரை வந்து நம்ம அடுத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இவர் வந்து நின்னா போதும், செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க பார்த்துக்கோம். இதுதான் இன்னைக்கு உங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ இவரை வந்து வெளியே கொண்டுகிட்டு வந்து நிறுத்தி மக்கள் மத்தியில வந்து எடுத்து சொல்லி தமிழ்நாட்டை வந்து இந்த அவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறாங்க எங்க சமூகத்துல, இவர் வந்து நின்றுட்டார்னா தமிழக தலைகீழா மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருசா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தான் தெரியாது. புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு ஓட்டப்படாரங்கிற ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு கணத்துக்குள்ளே நீங்க இருக்கக்கூடாது. நீங்க கடல்ல சமுத்திரத்துல வந்து மீன் வந்து பறந்து போற மாதிரி வந்து தமிழகம் முழுவதும் வரணுங்கிறதுனா ஆசைப்படுறேன் நான். சரிதானுங்களா? அதனாலதான் இவ்வளவு நேரம் இன்னொரு கூட்டத்துக்கு நான் தலைமை தான் தஞ்சாவூர்ல. அதனால ஐயாவுக்காக தான் நம்ம காத்திருக்கனால நீங்க எங்களோட வாங்க. எதுக்கு வர சொல்றோம்? இந்த சமூகத்தை விடுதலை செய்வதற்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க உங்க பலத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டுங்கிறத ஆசைப்படுறோம் நாங்க. அதுல அவ்வளவுதானுங்களே, உங்க பலத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே அந்த நினைச்சியும் ஒரு வைரம் ஒரு வைடூரியம் வந்து மண்ணுக்கு கீழே மறைஞ்சு கிடைச்சேன்னா அது யாருக்கு பலனுக்கு போகுதுங்கிறதுல
யாருக்கும் பலன் இருக்காது. அப்போ வைரம் மாதிரி இந்த வைடூரியம் மாதிரி மண்ணுக்குங்களை மறைந்து இருக்கிற மாதிரி நீங்க மறைந்திருக்கு ஒட்டப்படத்துல இருக்கக்கூடாது. தமிழகம் முழுது எங்களோட வாங்க, பயணம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல வந்து நீங்க அடுத்த முறை வந்து உங்களை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் அத்தனை பேரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறவங்க பண்ணி கொடுவோம். நாங்க நிச்சயமா எங்களால பண்ண முடியாது. இல்ல அதை வந்து கிருஷ்ணசாமிங்கிற ஒரு சின்ன சாதாரண வந்து கோயம்புத்தூர்ல இருந்த ஆளை கொண்டு வந்து தமிழகம் முழுதும் இன்னைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி செயல் திட்டத்தை கொடுத்து ஆளாக்கி அவரை வந்து சட்டமன்றத்துக்கு போமா, அவரை வந்து ஒட்டப்படத்துல ஜெயிக்க வச்சு நான் தான் சர்டிபிகேட்டே வாங்கினேன். வேணாம் சர்டிபிகேட்டே நான் தான் வாங்கி கொடுத்தவருக்காங்க. அந்த ஆளு ஓடி போயிட்டாங்கிறதுக்காக வந்து கடைசி நேரத்துல எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க, எங்க தலைவரை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவு காரியத்தையும் நம்ம பண்ணி இருக்கின்ற போது நம்ம இந்த இனத்துக்கே சம்பந்தம் இல்லாத சில பேரை கொண்டு வந்து நம்ம வந்து பெரியாளுன்னு சொல்லி வந்து இன்னைக்கு ஏங்கி நிற்கின்ற ஒரு நிலையில உண்மையாகவே பெரியாளா இருக்கிறவங்க வந்து நாங்க வந்து கொண்டு வந்து நிற்கிறது. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, தப்பு இல்லைங்க, தப்பாது தப்புங்களாங்க அது. ஏன்னா ஒரு ஏக்கம், ஒரு வேதனை உள்ளுக்குள்ள இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில இப்படிப்பட்ட ஆள் இருக்கின்ற போது இவரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளை அறிமுகப்படுத்தி இந்த சமுதாயத்தை அதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டுகிட்டு போலாங்கிறது ஆசை இல்லை. சரிதானுங்களா? அதுக்கு ஐயா வந்து தம்பி வந்து என்ன சொன்னதுக்கு வந்து உண்மையாக வரணும். வந்துட்டாங்க. இல்ல இல்ல ஆனா என்ன சொல்றேன் நானு, 3 மாசமா தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுவதுமே இல்ல நம்ம என்ன சொல்றது, இல்ல இல்ல நான் அது வந்து நீங்க வந்து நான் சொல்றது வந்து நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இங்க இருக்க நான் தலைவன் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வந்து இப்பேற்பட்ட ஒரு தலைமை இந்த மக்களுக்கு இருக்குது, இப்பேற்பட்ட ஒரு ஆள் இங்க இருக்கிறாங்க, இப்பேற்பட்ட ஒரு சக்தி நம்மள்கிட்ட இருக்கிறது அவன் புரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு. அதுல அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது வந்து நம்மளுடைய பேராசையா இருக்கிறது. இல்ல ஜெயலலிதா வந்து என்னை வந்து எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கின்ற பொழுது நான் என்னன்னு சொன்ன, மண்ணுக்குள்ள மறைந்திருக்கிற வைரம் மாதிரி நாங்க ஒதுங்கி இருக்கிறோமா அப்படின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு அந்த வைரத்தை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறேன் நான். இதுல அந்த வைரத்தை உங்களுக்கு அடுத்த கட்டமா வந்து, அதாவது கோழி கொத்திக்கிட்டே போகும். கோழி கொத்திக்கிட்டே போகும்போது அந்த கோழிக்கு தேவைப்படுறது ஒரு பூச்சி, ஒரு புழு, இல்லாட்டி ஒரு நெல்லு. அங்க ஒரு முத்து கிடக்குதுன்னா அந்த முத்தை கொத்துகின்ற பொழுது கோழிக்கு லொட்டுன்னு சத்தம் கேட்காது. அந்த 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 வைரத்தை வந்து கொத்துகின்ற பொழுது கோழிக்கு அது வைரம் தெரியுமா அதுக்கு அதுல. ஆனா ஒரு வைர வியாபாரி கிட்ட கொடுத்தால்தான் அந்த வைரத்தை வந்து எந்த மாலையில வச்சு அது ஜொலிக்க வைக்கலாங்கிறது வந்து தெரியாது. எந்த மாலையில வச்சா அந்த வைரம் ஜொலிக்குங்கிறது வைர வியாபாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வைரம் இருக்கிறாரு, வைர வியாபாரியா நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து நின்னு பாருங்க, தமிழகம் உங்கள் பக்கம் நிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சரிதானுங்களா? அதனால நீங்க என்ன சொன்ன, கூச்சப்படக்கூடாது, நான் படிக்கலன்னு சொல்லக்கூடாது, எனக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து விவரம் தெரியாதவர்கள் தான் தலைமை தாங்கி இருக்கிறாங்க. காமராஜருக்கு என்ன விவரம் தெரிஞ்சு? எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு என்ன விவரம் தெரிஞ்சு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்கிற பேரறிஞர் வந்து படிக்காத ஒரு மேதைக்கு வந்து என்ன விவரம் தெரிஞ்சிச்சு? என்ன விவரம் தெரிஞ்சிச்சு ஐயா? எல்லாத்தையும் இங்க வச்சு விவரம் தெரிஞ்சிச்சு வச்சிருங்க. நீங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. மனிதர்கள் வந்து மக்களுக்காக நிற்கின்ற பொழுது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு. இந்த மக்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு எல்லாமே ஆற்றல் எல்லாம் என்னகிட்ட இருக்குங்கிறது வந்து பட்டுக்கோட்டைக்கு தெரிஞ்சு. மக்களுடைய ஆற்றல் எல்லாம் என்கிட்ட இருந்து கண்ணதாசனுக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு இருக்கிற கருணாநிதி இருக்கிறது SSLC ஃபெயிலா போன கருணாநிதிக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதுல. அதனால நீங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா ஆற்றலும் திறமையும் அறிவும் திறமையும் இருக்கக்கூடிய வைரம் போல நீங்க இருக்கிறீங்க. இந்த வைரத்தை நாங்கள் எந்த மாலையில வச்சு அதை ஜொலிக்க வைக்கணும், உலகுக்கு தெரிய வைக்கணுங்கிறத வந்து நாங்க முடிவு பண்றோம். ஆனா நீங்க எங்களோட நிக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. இது எங்களுக்காக இல்ல. நம்ம வந்து எல்லாருமே நான் எப்பயும் சொல்லிட்டு போனான்னு இல்லை, என்னைக்குனாலும் நமக்கு மரணம் வரலாம். மரணம் அத விளக்குனா நெருப்புனா சுடாம இருந்துற போறது. நீங்க இருக்கின்ற காலத்தில் உங்களை அந்த நிலையில கொண்டு வந்து வைரமா ஜொலிக்க வைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல இருக்க தலைமையெல்லாம் உங்களை திரும்பி பக்கம் வைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல அரசு எல்லாம் யாருங்கிறத வந்து கேள்விக்க கூட வைக்க நாங்க வைக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த சமூகத்தினுடைய அடையாளம் மறைஞ்சு போயிடும்.
நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சமூகத்தினுடைய அடையாளம் மறைஞ்சு போயிடும். அது மட்டுமல்ல, இந்த வரலாறு கொஞ்சம் எட்டி போயிடும். நாளைக்கு இந்த வரலாற்றை திருப்பி போடுவதற்கு அவர் காரணமா இருந்தாரு என்பதை வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு இந்த உலகம் சிந்திச்சு பார்க்கும். அப்பதான் நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு உண்மை புரியும், நியாயம் புரியும், அந்த தெய்வீகம் புரியும். அதனால வந்து என்ன சொல்றேன் நானு, வைரம் மண்ணுக்குள்ள மறைந்திருக்க கூடாது, வைரம் மாலையில ஜொலிக்க வேண்டும். நீங்க வைரமா இருக்கிறீங்க, ஒட்டப்படாரத்துல மட்டும் இருக்காதீங்க. தமிழகம் முழுதும் நீங்க வந்து ஒரு சுற்றுப்பயணத்து வாங்க, நாங்க வர்றோம். நாங்க வந்து உங்களை வந்து எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வச்சா தமிழ்நாடு திரும்பி பார்க்குங்கிறத வந்து நாங்க முடிவு பண்றோம். சரிங்களா ஐயா? எந்த காரணம் கொண்டு கூச்சப்படாதீங்க, வைக்கப்படாதீங்க. தயவுசெய்து சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான். அதுல அதை நீங்க கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு நான் இருக்கிறேங்கிற முடிவோடு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னாக்க நாங்க அதை பார்த்துக்கிறோம். அதுல அதானுங்களா உங்களுக்கு தெரியாது நீங்க சொல்றதுனால. உலக வரலாற்றில் தலை சிறந்த வீரன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அலெக்சாண்டர் மட்டும்தான் இருந்திருக்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அலெக்சாண்டருங்கிற வந்து ஒரு வீரம் பொருந்திய மனிதனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவனை உலகம் முழுவதும் புரிய வச்சு, அவனுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் இப்பேற்பட்ட போர் வீரன், இப்பேற்பட்ட வீரன், இப்பேற்பட்ட அரசன், இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி இல்லை என்பதை உலகம் காட்டிய காரணம் இருந்த ஒரு சாக்ரட்டிஸ். அந்த நிலையில நாங்க இருக்கிறோம். நீங்க நெப்போலியன் மாதிரி, அலெக்சாண்டர் மாதிரி நின்னுங்க. உங்களை தமிழகம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில நாங்க செயல்படுறோம். அண்ணாதிக்கு நம்ம இல்ல